நம்ம வந்து அதிகமா சாப்பிடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு உளவியல் காரணம், ஒரு உள்ளுணர்வு. அதிகமா ஏன் சாப்பிடுறோம் அப்படின்னா, சாப்பிடலன்னா அ அல்சர் வந்துரும். அப்புறம் வாய் நாறும். இந்த பிரச்சனை தான் வந்து சொல்லப்படுது. அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா, அல்சருக்கு பயந்துகிட்டு வாய் நாறும், இந்த மாரியான வாய் நாறும் அப்படிங்கிற பிரச்சனைக்கு பயந்துகிட்டே, பயந்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னொரு வாய் நாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சமைச்ச உணவுகள் தான் வாய் நாற்றத்துக்கு காரணம். அதுக்காக நம்ம பச்சை உணவுகள சாப்பிட்டா வாய் நாறாது. அப்ப பச்சை உணவுகள சாப்பிடலாமான்னா, நம்ம சமைச்ச உணவுகள சாப்பிடணுங்கிற கட்டாயமும் நமக்கு இருக்குது. ஏன்னா, நம்ம வந்து மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களைப் போல கிடையாது. கொஞ்சம் பலவீனமானவர்கள். சமைச்ச உணவுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அதனால வந்து சமைத்த உணவுகளை நம்மால் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படிங்கும்போது ஒரு 50% சமைத்த உணவு நம்ம சாப்பிடுறோம். ஒரு 50% பச்சை காய்கறிகள சாப்பிட்டோம்னா, நமக்கு வாய் நாற்றம் என்கிற பிரச்சனை இருக்காது. அத்தோடு அதன் பிறகு இல்ல நான் முழு நேரமும் நான் சமைச்ச உணவே சாப்பிடுறேன். குறைவா தான் பச்சை உணவுகள எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது, அப்படிப்பட்டவங்களுக்கு வாய் நாற்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த திரிபலாதி சூரணத்த வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அ காலையில 1 ஸ்பூன் எடுத்து 1 டீஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணீர்ல சுட வச்சு, அதில போட்டு சுட்டாலே போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அத நீங்க குடிச்சிட்டீங்க அத வடிகட்டி குடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வாய் நாற்ற பிரச்சனை என்பது இருக்காது. அப்போ வாய் நாறுமே அது மாரி அல்சர் என்கிற பிரச்சனையும் இருக்காது. அதனால வாய் நாறுமே, அல்சர் வந்துருமேங்கிற அந்த பயத்தில நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு, இனிமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சாப்பாட்ட பயந்துகிட்டே சாப்பிட வேண்டிய அவசியம் இனிமே உங்களுக்கு இல்ல. இதுதான் வந்து அந்த திரிபலாதி சூரணம். இது வந்து இம்காப்ஸ்ல வந்து இம்காப்ஸ் கம்பெனின்னு கேட்டு வாங்குங்க திரிபலாதி சூரணத்த. இது வந்து அப்போ வந்து இந்த பயந்துகிட்டே சாப்பிடுறாங்கல்ல, ஆ அதுதான் வந்து நமக்கு ஒரு கோழைத்தனத்த ஏற்படுத்தும். அது உடல் பருமன் அந்த வாய் 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 நாறும் அல்லது அல்சர் வந்துரும் அப்படின்னு பயந்துகிட்டே சாப்பிடுறவங்க அந்த பயத்த இது போக்கிரும். இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல. சாப்பிடாம இருந்தா நமக்கு வந்து வாய் நாறாது, அல்சர் வராது. அப்படிங்கிற அந்த தைரியம் வரும்போது, தைரியமா நாம வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம். 1 நாள் என்ன, 2 நாள் என்ன உண்ணாவிரதம் இருக்கிற அந்த மன தைரியத்தை இந்த மருந்து குடுக்கும். நெறைய பேர் உணவுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. தேவையே இல்லாம சாப்பிடுவாங்க. பசிக்காது அப்ப கூட சாப்பிடுவாங்க. காரணம் இந்த மாரியான ஒரு உள்ளுணர்வு, ஒரு அச்சுறுத்தல் நம்மகிட்ட இருக்குது. சமைச்ச உணவுகளே நம்ம பெரும்பாலும் சாப்பிடுறதுனால, வாய் நாறும், அல்சர் வரும் சாப்பிடாம இருந்தா. அதனால சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் பயந்து போய் தான் நாம சமைத்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம். உண்ணா நோன்பு இருக்கிற பழக்கமே மக்கள்ட்ட இல்லாம போறதுக்கு காரணம், இந்த வாய் நாற்றம், அல்சர் இது போன்ற பிரச்சனை தான் காரணமாக இருக்கிறது. அதனால, அ அந்த பயத்த போக்கிட்டு, தைரியமா உண்ணாவிரதம் இருக்கணும். தைரியமா உண்ணா நோன்பு இருக்கணும். 1 நாள் என்ன, 2 நாள் என்ன, 3 நாள் எத்தன நாள் வேணாலும் உண்ணாவிரதம் இருங்க, உண்ணா நோன்பு இருங்க. அல்சர் வராது, வாயும் வராது. அதுக்கு ஒரே மருந்து இந்த திரிபலாதி சூரணம் இம்காப்ஸ் பிராண்ட்லேருந்து நீங்க இந்த சூரணத்த 1 ஸ்பூன் வந்து பச்சையா சாப்பிடக்கூடாது. இத வந்து அப்படியே 1 ஸ்பூன் எடுத்து பச்சை தண்ணிய குடிக்கலாமான்னா, சளி பிடிக்கும். சிலருக்கு அபூர்வமா சளி பிடிக்காது. தேன்ல கூட குழச்சு சாப்பிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தேன்ல கலந்து கூட சாப்பிடலாம். அத சளியே அப்படி சாப்பிட்டா கூட உங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பச்சையா சாப்பிட்டா. ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால தான் சளி பிடிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னா, 1 டீஸ்பூன வெந்நீர்ல கலந்து கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்காம சூடா இருந்தாலே போதும். அந்த சூடான தண்ணீர்ல இத கலந்து குடிச்சீங்கன்னா, அந்த தண்ணிய குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய் நாற்றம் ஏற்படாது, அல்சர் வராது, தைரியமா உண்ணாவிரதம் இருக்கலாம். நீங்க பச்சையா அந்த பொடிய சாப்பிட்டீங்கன்னா, பல்லுல கரைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத வச்சு பல் துலக்கலாம். பல் துலக்கும்போது வாயில உள்ள அத்தனை கிருமிகளும் செத்துவிடும். அதே நேரத்தில இத பல்லுல கரைபடியவும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இத வந்து ஒரு வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு, அத அத வந்து ஒரு மிதமான சூட்ல அந்த தண்ணிய வாயில ஊத்தி கூட நீங்க பல்லு துலக்கலாம். அப்போ கரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால இந்த மாரி இந்த மருந்து பத்தின விஷயத்த இது வந்து உங்களுக்கு மன உறுதியை தரும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுகிறவர்களுக்கு அந்த சாப்பாட்ட எப்படி குறைக்கிறது? ஏன்னா உடல் பருமனை குறைப்பவர்கள், அவர்கள் போராடுவது எதோடன்னா பசியோட தான். பசிய என்னால அடக்க முடியல. சாப்பிடுற ஆர்வத்த என்னால அடக்கவே முடியல. அப்படின்னு தான் சாப்பிட்டு, சாப்பிட்டு அவங்க எவ்வளோ உடல இறக்குவாங்க. கஷ்டப்பட்டு உடல இறக்கிருவாங்க. ஒரு 60 கிலோட்ட இறக்கிடுவாங்க. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா டக்குன்னு ஏறிரும். அப்புறம் சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்ப அவங்களால உடல் பருமன இறக்கவே முடியாது. ஆனா இறக்காமலும் இருக்க முடியாது. என்னால மன அழுத்தத்தில பாதிக்கப்படுவோம். தாழ்வு மனப்பான்மையில ரொம்ப பாதிக்கப்படுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து, நீங்க வந்து உங்களுடைய இந்த உணவு சாப்பிடணுங்கிற அந்த ஆசைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். சாப்பிடாம இருக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். சாப்பிடுவதற்காக முயற்சி பண்ணும்போது, சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை என்கிற பெரிய பள்ளத்தாக்குல விழுந்துட்டு, வெளிய வர முடியாம, அப்புறம் உடல் பருமன், மூட்டு வலி, நோய் அப்படின்னு அவஸ்தைப்படுவாங்க. நீங்க உங்க உடல் பருமன குறைச்சிட்டாலே, பல நோய்கள் சரியாயிடும். அதற்கு ஒரே வழி, உங்களுக்கு ஒரு இயல்பாவே உண்ணா நோன்பு இருப்பதில் நீங்கள் ஒரு உறுதியான மனமுடையவர். சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து சர்க்கரை பொங்கல் மாரி. அந்த அளவுக்கு ஆர்வமா நான் சாப்பிடாம இருப்பேன். அப்படிங்கும்போதே, உங்களுக்கு பல நோய்கள் கிட்ட நெருங்கவே நெருங்காது. சுகர்லாம் கிட்ட நெருங்கவே நெருங்காது. சாப்பிடாம மட்டும்
நீங்க இருந்துட்டீங்கன்னா, உங்க கிட்டலாம் சுகர் நெருங்கவே நெருங்க பயப்படும். இவர்ட்ட சாதாரண ஆளு மூட்டு வலி வரவே வராது. ஏன்னா உங்க உடல் ஒல்லியா இருக்கும். வெயிட் குறைவா இருப்பீங்க. அப்போ உங்க உடம்புக்கு நடப்பதற்கு ஈஸியா இருக்கும். துருதுருன்னு இருப்பீங்க. சோம்பேறித்தனம் கிட்டவே வராது. மகிழ்ச்சியா வேற இருப்பீங்க. உடல் பருமன் அதிகமாயிடுச்சுன்னா, தாழ்வு மனப்பான்மை வரும். கவலை அதிகமா வரும். ஒரு உடல் இவ்வளோ தான் இருக்கணும். அதற்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை, கவலை வரும். சோம்பேறித்தனம் வரும். நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு உழைப்பதற்கே நீங்கள் தயங்குவீர்கள். அது ஒல்லியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களால உழைக்காம இருக்க முடியாது. அ அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். உழைக்காம இருக்க முடியாது. ஒரு இடத்துல உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க. துருதுருன்னு இருப்பீங்க. இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த 1 ஸ்பூன் தினமும் வெந்நீர்ல குழச்சு குடிங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க பசிய கட்டுப்படுத்தும். அதாவது சாப்பிடணும் பயந்துகிட்டே சாப்பிடுகிற அந்த உணர்வை அது கட்டுப்படுத்தி விடுகிறது. பயந்துகிட்டே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வை அது கட்டுப்படுத்தி விடுகிறது. பயம் தைரியமாக உண்ணாவிரதம் இருப்பதற்கு அல்சர், வாய்நாட்டு இது போன்ற பிரச்சனை போய் அதனால நீங்க என்ன பண்றீங்க? தைரியமா உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. அசாத்தியமான தைரியத்தோடு, எதுவும் ஒண்ணும் ஆகாதுப்பா, பட்டினியா கிடந்தா, அப்படி ஒரு தைரியத்த உங்களுக்கு குடுக்கும். அதனால என்ன ஆகும்? உடல் பருமன் குறையும். ஆ பல பிரச்சனைகள் உடல் பருமன் குறைஞ்சுச்சுன்னா, சுகர் குறையும். உண்ணாவிரதம் இருக்கிறவர்களுக்கு சுகர் வரவே வராது. ஆ இப்படி பலவித நோய்கள வெறும் ரூ. 60 ரூ. 60 ரூ. 70 மருந்திலே நீங்க அத சரி பண்ணிட முடியும். எவ்வளோ அது ஆச்சரியமான மருந்து இல்ல? இந்த சித்த மருத்துவத்திலேயே இந்த திரிபலா சூரணத்த ஒரு ராஜ சூரணம்னு சொல்லுவாங்க. இதான் தலைமை வாய்ந்த ஒரு சூரணம். இது போனா உடல் பருமனை குறைப்பதற்கு இது ஒன்றே வழி.